ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்டிங் நியூ செக்மெண்டோட செகண்ட் சாப்டர் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு மேனர் ஒன்று வாங்கியிருப்பான். ஒரு செட்டு உருவாக்குறதுக்கு அந்த மேனர் வாங்கியிருப்பான். அதுவும் ஹாண்டட் மேனராக இருக்கும். அந்த ஹாண்டட் மேனரை வாங்கினோன்னையும் அவனுக்கு ஒரு சிஸ்டம் பாப்பப்பாக இருக்கும். அந்த சிஸ்டம் கொடுத்த டாஸ்க்கை முடித்தோடனையும் அவனுக்கு வந்து அந்த மேனர் வந்து சொந்தமாக இருக்கும். இதோட அந்த சாப்டரை முடிச்சிருப்போம். இந்த சாப்டரில் நம்ம ஹீரோ வூன் நம்ம டீலரை பார்க்க போகிறான். நம்ம டீலரோ ஜாலியாக வீட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஊனும் அவன் வீட்டு கதவை தட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரப்பே அவன் கத்திட்டு வரான். அடே டீலரு, அந்த மேனரில் இப்படியெல்லாம் நடக்குன்னு நீ சொல்லவே இல்லையாடா, கொஞ்சம் விட்டு தான் என் உயிர் போயிருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தான். நம்ம டீலரோ ஹீரோவை பார்த்து, வாங்கத்தலை எல்லாம் நலமான்னு கேட்டான். நம்ம ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சிட்டு, என்னடா கேட்ட, ஒரு ஹாண்டட் மேனரை வாங்கிட்டு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், நீ அதை என்கிட்ட விற்றுட்டு போயிட்ட, ஆனால் என்னை ஒன்று விடாமல் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது, எங்கே போனாலும் கூடவே வருது, அது என்னதுடாது அப்படின்னு சொல்லி காற்றுல கை நீட்டி டீலர்கிட்ட கேட்குறான். தலை, உனக்கு இது ஏதாவது வீடு சுத்தனம் பண்ணப்போ மண்டையில் இண்டையில் அடிச்சிருச்சா, நீ நீட்டுற இடத்துல ஒன்றுமே இல்லை, நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னான். நம்ம ஹீரோ அவனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அந்த சிஸ்டம் அவனை தவிர வேறு யார் கண்ணுக்கு தெரியாது. அப்போது நம்ம டீலரோ ஹீரோவை பார்த்து, தலை உனக்கு அந்த மேனர் வேண்டான்னா சொல்லு, நானே அதை திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஹீரோ அதை கேட்டோன்னே, இல்லை எனக்கு அந்த மேனர் வேணும், செக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செரமோனி, ஸ்டார்டிங் செரமோனி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி என்னுடைய செக்ட்டுக்கு அடையாளமாக ஒரு யூனிஃபார்மும் எல்லாம் வேணும், அது எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். அப்புறமா 2 பேரும் ஆறாமரை உட்காந்து டீ குடிச்சிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டீலரோ, தலை நான் ஒரு துணி கடையை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் அவங்கக்கிட்ட போய் டீல் போட்டுக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம், அதுவும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த முரீம்லேயே அவங்க தான் இம்பீரியல் பேலஸ்க்கு உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்கும் அவங்க தான் துணியெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஜென்ரேஷனாக அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதே பெரிய விஷயம், அதுக்கு எல்லோரும் க்யூ கட்டி நின்றுட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆர்த்தடாக்ஸ்லேயும் அன்ஆர்த்தடாக்ஸ்லேயும் ரொம்ப பெருசாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். நம்ம டீலர் ஹீரோக்கிட்ட, பட் ஆனால் அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்காது, எல்லாமே அவங்கக்கிட்ட ஹை ரேட்டட் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட் துணி கடையை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், வேணுங்கிறது பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, அப்புறம் இந்த ஊருக்குள்ளே உங்களை பற்றி ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு, அந்த ஹாண்டட் பேலஸை நீங்கள் தான் வாங்கினீங்க அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப லோக்கல் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா மக்கள் யாரும் அதிகமாக உங்ககிட்ட பேச்சு கூட வச்சுக்க மாட்டாங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். டீலர் சொல்கிறத கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் ஆகுது. அது என்னென்னா, நேற்றான நம்ம பில்டிங்கை வாங்கினோம், அதுக்குள்ளே யாருக்கு எல்லாம் இப்படிப்பா சொல்லியிருப்பா அப்படின்னு டீலர்கிட்ட கேட்டான். டீலருக்கு ஹீரோ அப்படி கேட்ட உடனே வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்போது டீலரோ ஹீரோக்கிட்ட, ரூமர்லாம் சீக்கிரமாக பரவும், அதையெல்லாம் கண்டுக்காதீங்க, சும்மா அப்படியே கடை வீதி பக்கம் போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நடுக்கத்திலேயே சொன்னான். அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோ டீலரை பார்த்து, அந்த ரூமர்ஸாக பரப்புனது நீ தானே அப்படின்னு கேட்டுட்டு ஸ்பாட்டில் கையை வச்சு கோவத்தில் அவனை பார்த்துட்டு இருந்தான். அதை பார்த்தோன்னையும் நம்ம டீலரு, தலை நான் ஏதோ ஆர்வத்தில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ, அது மட்டும் இல்லாமல் உன் செக்ட்டுக்கு இது ஃப்ரீ பப்ளிசிட்டியாக நினச்சிக்கோ, நீ இங்கே இப்போ உயிரோடு இருக்க, அதே போதும், அந்த ஹாண்டட் மேனர் வந்து ஹாண்டட் இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ளே இன்னொரு ரூமரை பார்ப்பறக்கு நீயே ஒரு எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்ட சமாதானம் பேசிகிட்டு இருந்தான். ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, இது உன்னை எனக்கு நேரம் கிடைக்கிறப்போ உன்னை நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ மார்க்கெட் பக்கம் போகிறான். ஒரு துணி கடையில் துணி வாங்கலான்னு போனப்போ அந்த கடையோட ஓனர் கடையை சாத்திட்டு, இங்கே நிற்காத ஓடி போயிரு அப்படின்னு உள்ளிருந்து கத்துறாரு. நம்ம ஹீரோ அங்கே போகாமல் நின்றுட்டு இருந்ததுனால அந்த கடைக்காரரு ஹீரோ மேலே உப்பு தூவி அடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. உப்பு ஏன் தூவி அடிக்கிறாங்கன்னா, அவன் ஹாண்டட் பேனர் ஒன்று வாங்கியிருக்கிறான்ல, அதனால் அவனை வந்து ஊருக்குள்ளே அன்லக்கி ஃபெல்லோன்னு நினச்சி எல்லோரும் அவன் மேலே உப்பு தூவி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ கோவத்தில் மார்க்கெட்லேருந்து நடந்து போயிட்டுருக்கிறான். அவனை எல்லோரும் பார்த்து, இவன் தானே அந்த ஹாண்டட் மேனரை வாங்கினது அப்படின்னு அவன் காதுபட அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு, டேய் அங்கிட்டு போய் பேசுங்கடா, இதுக்குன்னு
என் காது படவாடா என் முன்னாடியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தை அடக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கிறான். அப்படி அவன் நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு சின்ன பையன் ஒருத்தன் தலப்பா கட்டியிருக்கிறவன் சட்டையை பிடிச்சிட்டு, நீங்கள் என் சிஸ்டரை சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க, இப்படி பாதியில் விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கத்திகிட்டு இருக்கிறான். அந்த தலப்பா கட்டியிருந்தவன் அந்த சின்ன பையனை பார்த்து, அடே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் சட்டையை பிடிப்ப அப்படின்னு சொல்லி தட்டி விடுறான். அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட ஓடி வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. அந்த பையன் அந்த பெரியவர்கிட்ட, என்னுடைய அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, இவன் என் அக்காவோட நோயை குணப்படுத்துகிறேன்னு சொல்லி என்கிட்ட காசை வாங்கி என்னை ஏமாற்றிட்டான், இப்போ பார்த்தா உங்கள் அக்காவோட இல்லைனா க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த தலப்பா கட்டியிருக்கிறவன், உன் சிஸ்டரோட நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கணத்துலேயே ஒரு அறை விட்டு அந்த பையனை தள்ளுறான். அதுக்கப்புறம் அந்த தலப்பா கட்டியிருக்கிற பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு, நீ ஒயிட் செக்டை சேர்ந்தவன் சொல்லிடாத, ஒரு சின்ன பையனை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியல, இந்த விஷயம் நம்ம செக்டில் ஏறதுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, சீக்கிரம் அந்த வேலையை முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நிற்கிறான். அதை கேட்டனே தலப்பா கட்டியிருக்கிறான் இன்னும் குசியாகி, ஓகே சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை அடிக்க வரப்போ நம்ம பெருசு குறுக்கால வந்துட்டு, நீ பெரிய தப்பு பண்ணுற, நீ இதோட நிறுத்திக்கிறது நல்லது அப்படின்னு அந்த தலப்பா கட்டியிருக்கிறவங்கிட்ட அதை சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது நம்ம ஹீரோ அவனை கூப்பிட்டு, ஒரு சின்ன பையன்கிட்ட அவன் வீரத்தை காட்டிகிட்டு இருக்கிறையே, உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு எத்து, அவன் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவன் மூஞ்சிலேயே ஒரு எத்தை விட்டுட்டு ஸ்டைலாக அங்கே நின்றுட்டுருக்கிறான். அதை பார்த்தா இன்னொரு ஆள், அதாவது அவனுடைய சீனியர் பிரதர், அவனை பார்த்து யாருடா நீன்னு கேட்டான். அதுக்கு நம்ம ஹீரோ, வெல் வெல் வெல், நான் இன்னும் அவ்வளோ ஃபேமஸான ஆள் இல்லை, இருந்தாலும் நீ கேட்டதுனால பதில் சொல்கிறேன், நான் தான் ரைட் இஸ் ஹெவன் செக்டனுடைய லீடர், என் பேர் பேக்லி ஊன் அப்படின்னு சொன்னான். அங்கே இருந்த இன்னொரு ஆள் அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ஊர் பேர் தெரியாத செக்டுக்கெல்லாம் லீடராக இருந்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒயிட் ஸ்வாட் செக்டனோட மேட்டர்ஸில் நீ வந்து இன்டர்ஃபியர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வரான். நம்ம ஹீரோ அதுலேருந்து டார்ஜ் பண்ணிவிட்டு அவன் கையை உடச்சிட்றான். அவன் வழியில் கத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மற்றவங்களை திரும்பி பார்த்துட்டு முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கிறான். அந்த ஒரு பார்வையிலேயே அவனுங்களை மறண்டு போயிருப்பானுங்க, அந்தளவுக்கு ஹீரோ கோவத்தில் இருந்தான். நம்ம ஹீரோ அந்த ஒயிட் ஸ்வாட் செக்டு ஆட்களை பார்த்து, இன்றைக்கும் ஆப்போனண்ட்டோட பலம் தெரியாமல் மோதக்கூடாது. அப்படி அவன் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அவன் பின்னாடி இன்னொரு ஆள் தான் ஸ்வாட் எடுத்துகிட்டு அவனை வெட்ட வரான். நம்ம ஹீரோ அவன் வரதை திரும்பி கூட பார்க்காமே அவன் கன்னத்தில் ஒரே குத்து. அதுவும் நம்ம ஹீரோ நின்ன இடத்த விட்டு நகராமல் அப்படி அடி வாங்கினவன் சீனியர் பிரதர் நின்றுட்டுருக்கிற அந்த இடத்த தாண்டி தள்ளி போய் விழுகிறான். அந்த சீனியர் பிரதர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ தானே அந்த ஹாண்டட் பேலஸை வாங்கினது, அது மட்டும் இல்லை நீ தானே அந்த முரிம் அலையன்ஸினுடைய கேப்டன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டான். நம்ம ஹீரோ தலையில் கை வச்சுட்டு சீனியர் பிரதரை சொல்கிறத கேட்டுட்டு, ஓ ரூமர் இந்த அளவுக்கு பரவியிருக்கா, அந்த டீலரை ஒரு நாள் அவனை கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை திட்டிகிட்டு இருந்தான். அப்போ நம்ம டீலர் டீ குடிச்சிட்டு இருந்திருப்பானாட்டிருக்குது, அவனை திட்டுறது இங்கே எஃபெக்ட் அவனுக்கு வருது. நம்ம ஹீரோ அந்த சீனியர் பிரதரை பார்த்துட்டு, தம்பி இங்கேருந்து போயிரு, ஏற்கனவே நான் செம காண்டில் இருக்கிறேன், மேற்கொண்டு எரிச்சலை ஏற்றாத கிளம்பி போயிரு அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்தான் அவனுக்கு. இருந்தாலும் நம்ம சீனியர் பிரதர் நம்ம ஹீரோ சொல்கிறத கேட்காம நம்ம சீனியர் பிரதர் ஹீரோவை டியூவலுக்காக சேலஞ்ச் விட்றான். நம்ம ஹீரோ அவன் சொன்னதை கேட்டோன்னே, பரவாயில்லையே என் பின்னாடி பேசுகிறத விட்டுட்டு எனக்கு மூஞ்சிக்கு நேராக மோத போகிற, இது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சீனியர் பிரதர் விட்ட சேலஞ்சை ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோவை ஸ்லாஷ் பண்ண சீனியர் பிரதர் ஸ்வாடோட வந்துட்டுருக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட் ஸ்லாஷ்லேருந்து தப்பிச்சுட்டு பேக்வேர்ட்ஸில் ஜம்ப் பண்ணி போகிறான். அந்த சமயத்தில் அந்த தலப்பா கட்டியிருந்தவன் அவன் பின்னாடி வந்துட்டு அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்புறம் அதே சமயம் அவன் முன்னாடி நம்ம சீனியர் பிரதரும் அவனை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அப்போ பின்னாடி வந்த தலப்பா கட்டிய முழங்கையிலேயே ஒரு எத்து கொடுத்துட்டு முன்னாடி வந்த சீனியர் பிரதரோட அடி வயிற்றில் ஒரு குத்தை கொடுத்துட்டு ஸ்டைலாக நின்றுட்டு இருந்தான். ஹீரோ கொடுத்த குத்தில் அந்த சீனியர் பிரதர் ஸ்வாடை கீழே போட்டு படுத்துட்டான். நம்ம ஹீரோ அவன் பொருளையே எடுத்து அவனையே போட போனான். பட் ஆனால் மனசு மாதிரி அவன் கழுத்துக்கிட்ட குத்திட்டு அந்த சீனியர் பிரதரை பார்த்து, அதுவும் கில்லிங் பார்வையில் பார்த்து, நீ சண்டை போடணுன்னா என் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். அப்புறம் அந்த ஒயிட் ஷார்ட் செக்ட் ஆட்கள் வந்து அங்கேருந்து மார்க்கெட்லேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனையும் அந்த பெருசையும் பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு அவங்க 2 பேர்த்துக்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருந்தான். அப்போது அந்த பையன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீங்கள் தானே அந்த ஹாண்டட் மேனரை வாங்கினது எனக்கு தெரியும் அப்படின்னு
ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஹீரோ, இந்த பையனுக்கும் தெரிஞ்சிருக்குதா? சரி வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட, ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த சின்ன பையன் ஹீரோக்கிட்ட, எங்கள் அக்காவை காப்பாற்றுங்க, நீங்கள் துணியை தானே வாங்க வந்தீங்க, எங்கள் அக்கா துணி நெய்கிறதுல ரொம்ப ஸ்கில் பர்சன், நீங்கள் எங்கள் அக்காவை காப்பாற்றுங்க அப்படின்னு ஹீரோக்கிட்ட கெஞ்சான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு நம்ம சிஸ்டத்துலேருந்து ஒரு பாப்அப் மெசேஜ் ஆகுது. அது என்னென்னா பையனோட ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்க சொல்லி. அப்படி அந்த பையனோட ரெக்வஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணால் நம்ம ஹீரோவுக்கு 2nd கிரேட்லேருந்து 3rd கிரேடுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதனால் நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ, அந்த பையன், அந்த பெருசு 3 பேரும் அந்த சின்ன பையனோட அக்காவை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன்கிட்ட, உன்னோட கதையை சொல்லி கேட்போம் அப்படின்னு சொன்னான். உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சின்ன பையன், எங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, என் அக்காவோட ஸ்கில்லை வச்சு தான் நானும் என் அக்காவும் இந்த காலத்தை ஓட்டிகிட்ருக்குறோம். அப்படி இருக்கிறப்ப எங்கள் அக்காவோட கை கால் எல்லாம் கோல்ட்னஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எங்கள் அக்கா கை காலெலாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் ஒவ்வொரு டாக்டராக கேட்டு பார்க்குறேன், யாருனாலையும் அதை குணப்படுத்த முடியல அப்படின்னு அந்த சின்ன பையன் ஹீரோக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ அந்த கூட இருந்த பெருசு இதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா அப்படின்னு கேட்டார். அப்போ நம்ம ஹீரோ பெருசை பார்த்துட்டு, யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டான். நான் வந்து இந்த லோக்கல் மார்க்கெட்டில் ஒரு சின்ன துணி கடை வச்சுருக்கிறேன். இவங்க 2 பேரும் அங்கே தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. 2-3 நாளாக வேலைக்கு வரலையா, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட சொல்லிவிட்டு, அதில் 3 பேர் பேசிவிட்டு அந்த சின்ன பையனோட இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த சின்ன பையன் கத்திக்கிட்டே அவங்க அக்கா கிட்டே, நான் உனக்கு க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க அக்கா கிட்டே போனான். நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அவங்க அக்காவை பார்க்குறப்ப அவள் கை கால் எல்லாத்தையும் நெருப்புக்குள்ளே விட்டு விளையாண்டுருந்தா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அடங்கொய்யால என்னடா நெருப்புக்குள்ளே விட்டு விளையாண்டுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விதமான பதட்டத்தில் கேட்டான். அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால், அதுக்கு நம்ம ஹீரோ, உன் தம்பி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான் உன்னோட இல்னஸை க்யூர் பண்ணுறக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு சிஸ்டத்துலேருந்து ஒரு மெசேஜ் வருது. அவள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஹீட் எனர்ஜியும் கோல்டு எனர்ஜியும் பயங்கரமாக கிளாஸ் ஆகுது அப்படின்னு ஒரு மெசேஜ். நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னையும் இன் எனர்ஜி அதிகமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு அவனுக்கு ஏற்படுது. நம்ம ஹீரோ அந்த பிள்ளைகிட்ட, இந்த பிள்ளை உனக்கு அந்த ஹீட்டு சுடலையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ நான் இந்த நெருப்பை விட்டு என்னுடைய கையும் காலையும் வெளியே எடுத்தேன்னா என்னுடைய கை காலில் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம அந்த பெருசு வந்துட்டு இவ உட்காந்துருக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு, இந்தம்மா என்ன பண்ணிகிட்ருக்க, நெருப்புக்குள்ளே ஏன் விளையாண்டுருக்கிற அந்த ஆளும் ஆச்சரியத்தில் பயத்தில் பதற்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு ஓனர் ஐயாவை பார்த்துட்டு, நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு கேட்டான். ஓனரும், ரொம்ப நாளாக அவங்க 2 பேர்த்தையும் காணும், அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம ஹீரோ இடையில புந்துட்டு, நான் உன் பல்ஸை செக் பண்ணலாமா, கையை கொடு அப்படின்னு கேட்டான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பல்ஸை செக் பண்ணதில் அவனுக்கு சிஸ்டத்துலேருந்து ஒரு மெசேஜ், இந்த பொண்ணோட உடம்பு நிறையா இன் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்குது, இப்படியே போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிஸ்டம் அதனுடைய அனலைஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குது. அதில் என்ன இருக்குதுன்னா, இந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸசிவாக இன் எனர்ஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட பாடி வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற இன் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த பாடிக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸு, இந்த மாதிரி ஸ்வாட் எம்ப்ரஸ்க்கு மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த சிஸ்டம் அனலைஸ் ரிப்போர்ட் சொல்லிச்சு. ஸ்வாட் எம்ப்ரஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்வாட் பவிலியனோட மாஸ்டரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒன் ஆஃப் த 10 ஹெவன்ஸில் ஒரு ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த விஷயம் தெரியும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட அவளோட ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸை பற்றி சொல்கிறான். அதில் என்ன சொன்னான்னா, உன் உடம்புல இன் எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது, யங் எனர்ஜி கம்மியாக இருக்குது, இப்படியே 2 கிளாஸ் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் நீ வந்து இறந்துருவ அப்படின்னு சொன்னான். அந்த பொண்ணு வருத்தத்தில் நம்ம ஹீரோ கிட்ட, அப்போது இது க்யூர் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால். அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட, என்னால் உன்னோட நோயை முழுசாக குணப்படுத்த முடியாது, பட் ஆனால் உன்னோட மரணத்தை என்னால் கொஞ்ச நாளைக்கு தள்ளிப்பட முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு சிஸ்டத்துலேருந்து மெசேஜ் ஒன்று வருது. அது என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு கீழே டிசபிள்ஸை ஹையர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எசன்ஸ் வாட்டர் கிடைக்கும். இந்த எசன்ஸ் வாட்டரை வச்சு உங்களுடைய டிசபிள்ஸினுடைய ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
இன்னர் எனர்ஜி அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த எசன்ஸ் வாட்டர்னுடைய எஃபெக்ட் மைனராக இருக்கும் அப்படின்னு அந்த மெசேஜில் சொல்லிச்சு. நம்ம ஹீரோவுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடச்சி. அது என்னென்னா, அந்த அக்கா தம்பி 2 பேர்த்தையும் தன்னுடைய டிசபிளாக ஏற்றுக்க போகிறான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்கள் என்னுடைய செட்டு கீழே ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, அதுவும் என்னுடைய டிசபிளாக அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டானையும் கொஞ்சம் தயக்கப்பட்டா. அது ஏன்னா, இந்த முறிமில் எல்லோரும் தன்னுடைய சுயநலத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி எல்லாத்தையும் கடைசியில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய பேரண்ட்ஸ் இறந்து போனாங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருந்தா. நம்ம ஹீரோவும் இதே மாதிரி பண்ணுவோம் அப்படியா என்ன ஏதுன்னு அவளுக்கு ஒரே யோசனையாக இருந்தது. நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்து முன்னாடி வந்துட்டு, என்னை நம்புங்க, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். இருந்தாலும் நம்ம சியூஹா அந்த பொண்ணுக்கு இன்னமும் நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை வரல. யோசிச்சுக்கிட்டே இருந்தா. டக்குன்னு நம்ம ஹீரோ கை நீட்டி, என்னை நம்புங்க அப்படின்னு அவன் கை நீட்டினே அவங்க 2 பேரும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்ட, நான் உங்களை எங்களுடைய மாஸ்டராக ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவனோட செட்டில் டிசிபிளாக ஜாயின் பண்ணிட்டாங்க. அக்காவும் தம்பியும் 2 பேரும் அவனோட செட்டில் ஜாயின் பண்ணனையும் அந்த சிஸ்டத்துலேருந்து அந்த ரிவார்டு நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிது, 50 எசன்ஸ் வாட்டர். நம்ம ஹீரோ அந்த 50 எசன்ஸ் வாட்டரையும் அந்த பொண்ணுக்கு கொடுத்தோன்னே அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்த ஒவ்வொரு இல்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சது. அந்த பொண்ணோட ரெக்கவர் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோ ஒவ்வொரு எசன்ஸ் வாட்டர் கொடுக்க அந்த பொண்ணோட பாடியில் இன் எனர்ஜியும் அந்த யாங் எனர்ஜியும் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சது. கடைசியில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை க்யூர் பண்ணிட்டான். இதை பார்த்தா அந்த பெருசு ரொம்ப சந்தோஷத்தில் ஜாலியாக கத்திக்கிட்டு இருந்தார். தம்பி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு அப்போ தான் ஹீரோவோட பேர் கேட்குறாரு. அப்போ அவன், என் பேர் பெய்க்லி வூன் அப்படின்னு சொன்னான். ஓ, அது நீ தானா அப்படின்னு அந்த பெருசு அவனை பார்த்து கேட்குறப்ப நம்ம ஹீரோ அந்த ஹாண்டட் மேனரை பற்றி ப்ளீஸ் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னான். அந்த பெருசு, நான் அந்த ஹாண்டட் மேனரை பற்றி பேசலப்பா, முரிம் அலையன்ஸ் லீடர் உன்னை பற்றி ஏன் இவ்வளோ சொல்லியிருக்கிறாருன்னு எனக்கு இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டோன்னே ஹீரோ, அப்போ நீங்கள் யார் பெருசு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பெருசு சிரிச்சுக்கிட்டு, என் பேர் ஜியான் கெம்யாங், நான் தான் எல்லோ ட்ராகன் ஹாலினுடைய ஓனர். இந்த பேரை கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். ஏன்னா நம்ம டீலர் சொன்னது இவங்களை பற்றி தான். இவங்க தான் இம்பீரியலுக்கு ஜென்ரேஷனாக ஹை குவாலிட்டி மெட்டீரியலை சப்ளை பண்ணிகிட்ருக்கிறது. நம்ம பெருசு அவனை பார்த்துட்டு, நீ என்ன எல்லோ ட்ராகன் ஹால் மாஸ்டர்னே கூப்பிடலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.